அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 6ஆம் தேதி, தை மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமைனாவே ஒரு பணவசிய நாள்னு சொல்லலாம். மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தை மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கடன்களையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு இதெல்லாம் செய்கிறது வழக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள்லேயும் இந்த திதி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமி திதிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. இங்கே 5ங்கிற எண் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. இந்த 5ங்கிற எண்ணானது இந்த தை மாதத்தினுடைய தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. 23 இன்றைக்கி தேதி. இதில் வர 2+3 நமக்கு 5ன்னு கிடைக்குது. அதே போல் சுக்கிரனுக்குரிய நாளாக இது இருக்குது. அவருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 6, அது இந்த ஆங்கில தேதியில் இருக்குது. இது மாதிரி ஒரு அமைப்பு வரதெல்லாம் ரொம்ப அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வரக்கூடிய நாளில் ஒரு சில பணவசிய பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் கற்பூரவள்ளி இலை பரிகாரம், அதே போல் குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்ற சொல்லி ஒரு பரிகாரம், அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா கல்லுப்பு பரிகாரம் செய்யும்போது நமக்கு கடனும் தீரும் பணமும் சேரும் இல்லையா, அதனால் அது மாதிரி ஒரு பரிகாரம்னு மொத்தம் 3 வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு நீங்கள் இன்றைக்கி எந்த வழிபாடுமே செய்யலை, பரிகாரமும் செய்யலை அப்படிங்கும்போது நிறைவு வாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம். இதை இந்த வெள்ளின்ட்டு இல்லை, எந்த வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சொன்னாலுமே உங்களுக்கு பலன்கிறது நிச்சயம். இருந்தாலும் இன்றைக்கி இது ரொம்ப விசேஷமான வெள்ளின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இன்றைக்கே நீங்கள் இதை பயன்படுத்துறது சிறப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேனாவானது க்ரீன் கலரில் இருக்கலாம், ரெட் கலரில் இருக்கலாம், ப்ளூ கலரில் இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரில் பேனா இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இது ஒரு பணவசிய நிறம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பாருங்கள், இது சுக்கரமேட்டு பகுதி. இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்க்கும் போது இங்கே லைட்டாக சூடாயிடும். இந்த சூடான இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிளை போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வீனஸுக்கு உரியது, அதாவது சுக்கரனுக்கு உரியது. பணவசிய சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபெகு சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ரூன் சிம்பலில் இது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெகு சிம்பலை இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த சிம்பலை பார்த்த மாதிரியே நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை 6 முறை நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா 33 முறை சொல்லுங்கள். அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். வீனஸ் sanction abundance, Venus sanction abundance, Venus sanction abundance. இதை சொல்லுங்கள். இப்படி சொல்லுவதன் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? சொல்லி முடித்த கையோட உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு பணம் தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் உங்கள் கையில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் உங்களுடைய எல்லா தேவையுமே பூர்த்தி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இதேவே இன்னொரு மெத்தடாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம். அது பர்மனெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கணும். நல்லா ஓரளவுக்கு டேமேஜ் இல்லாத மாதிரி நல்ல பிரியாணி இலையை எடுத்துகிட்டு பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இதில் இந்த வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை எழுதிட்டு கீழே
எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுக்கு ஓகே இதை நம்ம போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் எழுதணும். 1 லட்சம், 1 கோடி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். மேலே இந்த சுவிட்ச் வேர்டை, கீழே வந்து அந்த அமௌண்ட்டு, இதை வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அதில் எழுதியிருந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம். அதன் பிறகு இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ இல்லை ஒரு பேப்பரில் மடித்தோ உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். எப்பப்போவெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த பிரியாணி இலையை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லி அந்த பணம் உங்ககிட்ட கிடச்சிட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் கற்பனை பண்ணின பணத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த சுவிட்ச் வேர்டை எந்த நாளில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதுவும் இந்த வெள்ளி ரொம்ப விசேஷம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செய்யலினாலும் அவசியமாக நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் வரைஞ்சிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருக்குது அப்படிங்கும்போது பிரியாணி இலையிலே எழுதி இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். 2யுமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் 2யுமே பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் தான் கிடைக்கும். நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.